ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இருக்கு பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 18/11/2024 3/12/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத டென்டேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கான தேதியும் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, என்னமான பதவியெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், ஐடிலேருந்து கேட்டிருக்காங்க, ஐடி ஸ்பெஷலிஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஸ்கேல் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பதவிகள் மொத்தமாக 253 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 253 வேக்கன்சியும் ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வேக்கே செக்ஷனுக்கு எவ்வளோ, ஜென்ரலுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா போஸ்ட் நேம் பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிசைனர் கேட்டிருக்காங்க, டெவலப்பர் கேட்டிருக்காங்க, .NETல கேட்டிருக்காங்க, சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டிருக்காங்க, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், டேட்டா மற்றும் அனலைசிஸ் கேட்டிருக்காங்க, ஜென்ரல் எக்ஸ்பர்ட் கேட்டிருக்காங்க, ஐடி செக்யூரிட்டி, ஐடி சப்போர்ட் கேட்டிருக்காங்க, ஐடி சப்போர்ட்டு, ஐடி ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி பல பதவிகள், பல்வேறு விதமான பதவிகள் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்டு, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பதவியும் இப்போ வந்து பார்த்தா டிசைனர் அப்படின்னா அந்த பதவிக்கான கல்வி தகுதி என்ன, ஜாப் எப்படி இருக்கும் போது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தா முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. டிகிரி எது ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் படிஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது அதையும் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கான கல்வி தகுதி என்ன, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதிகபட்சமாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் தான் வேலைவாய்ப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பதவியாக செக் பண்ணி பார்த்துட்டு கல்வி தகுதி என்ன அப்படின்றதுல நீங்கள் மென்ஷன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஜாப் ப்ரொஃபைல் பார்த்துக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தகுதி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, அதை பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 34 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க ஒவ்வொரு பதவிக்கும் அந்த ஸ்கேல் என்னமான பதவின்னு செக் பண்ணுங்கள். அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச ரிலாக்ஸேஷன் SC/ST 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேலரி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க, பேசிக் சேலரி எவ்வளோ அப்படின்றதுலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் மும்பை, நவி மும்பை, ஹைதராபாத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்க போது. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க. ஒவ்வொரு பதவிக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கோ அதை தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழகத்தில் சென்னையில் தான் எக்ஸாம் சென்டர் இருக்கும் போது அங்கே போயிட்டு எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். SC/ST PW கேட்டரி பெண்களுக்கு 175 ரூபா, மீதி இருக்கவங்களுக்கு 850 ரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே. விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.